குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு பொருளாதாரம் வரும் காலம். இதுதான் தலைப்பு. இதை எப்படி நம்ம அணுக போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பொருளாதாரம் வரும் காலத்தின் விதிகள் விளக்கங்கள் இரண்டையும் கொடுத்து, அடுத்ததாக ஒரு நடைமுறையில் நம்ம பார்த்த ஜாதகத்தோட உதாரணத்தோடு உங்களுக்கு நம்ம இந்த பதிவை கொடுக்க இருக்கின்றோம். இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம என்னதான் விதிகளை விளக்கங்களை நம்ம சொன்னாலும் அது ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்க்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அது புரிதலை வெகு இலகுவாக கொடுக்குது. ரெண்டாவது, நம்ம மனசில் அது நல்லா பதியுது அப்படிங்கிறது ஒரு அனுபவம். சரிங்களா? ஸோ இன்றைய பதிவில் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பொருளாதாரம் வரும் காலம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வகிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டத்தில் இது 2026ஆம் ஆண்டு ஒரு 80% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. அதாவது, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பொருந்துதுங்க. பொருள் அப்படின்ற இந்த பொருளாதாரம் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 3 விதமாக சொல்லலாம். முதல்ல செல்வந்தர் சொல்கிறோம், லட்சாதிபதினு சொல்கிறோம், கோட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மூணுமே ஒரே அமைப்பை சொன்னாலும் இதில் நிறைய வித்தியாசங்கள் உண்டுன்னு வச்சிங்களேன். செல்வந்தர் அப்படின்னும்போது கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் இருக்குது. லட்சாதிபதி அப்படின்னும்போது அது இன்னும் கூடுதல் கொஞ்சம் பலமாக இருக்குது. கோட்டீஸ்வரன் அப்படின்னும்போது தலைமுறைக்கும் அவங்ககிட்ட செல்வம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இந்த பொருளாதாரத்தின் பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இணைந்து இருக்குது அப்படின்னாக்கா, இன்றைய காலகட்டத்தில் நாம் எதை தொட்டாலும் பணம் தான். எந்த ஒரு செயலை தொட்டாலும் பணம் தான். அடிப்படை தேவைகளை அனைத்தையும் நிர்ணயம் செய்வதில் பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுது. ஒரு காலத்தில் நம்ம பல விஷயங்களை பொருளாதாரம் இல்லாமலே நம்ம சமாளித்தோம் அப்படின்னாக்கா, அடிப்படை தேவைகளில் விவசாயம் செஞ்சோம். ஆக தானியங்கள், உணவுப் பொருட்கள் அனைத்தையும், அது காய்கறி ஆகட்டும், கீரை வகைகளாகட்டும், அரிசி பருப்புகளாகட்டும், அதெல்லாம் எண்ணெய் முதற்கொண்டு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் நம்மளுடைய வாழ்க்கை நகர்வு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு உணவுப் பொருளான தண்ணியை கூட நம்ம காசு கொடுத்து வாங்குகிற கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. பணம் அப்படிங்கிறது தன்னால் ஒரு ஒரு அந்தஸ்தை கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அது ஒரு மதிப்பு மரியாதையை தானாகவே கிரியேட் பண்ணி விட்டுடுது. பணம் இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக ஒரு அனுமானத்துக்கு வந்துடலாம், இவங்ககிட்ட பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னாக்கா, அவங்களுடைய நடை, உடை, பாவனை, செயல்கள் அப்படிங்கிறது அனைத்துலேயும் அந்த பொருளாதாரத்தின் பங்களிப்பு நல்லா ஒரு வித்தியாசத்தை உணர வைக்கும். அதே அந்த பொருளாதாரம் இல்லாத ஒரு அன்பர்களை பார்த்தாலும் இவங்க கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய அந்த செயல்பாடாகட்டும், அவங்களுடைய அந்த நிலைப்பாடாகட்டும் உணர்த்துவதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர கருத்து. சரிங்களா? சரி, இன்று நாம் ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தினுடைய விளக்கங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கின்றோம். இவருக்கு எப்போ பொருளாதாரம் வந்தது, பொருளாதாரம் வருவதற்கு முன்னால் இவருடைய நிலைப்பாடு என்ன, பொருளாதாரம் வந்ததுக்கப்புறம் இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத விளக்க இருக்கின்றோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னாக்கா, பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கான பாவகம் என்ன, கிரகங்கள் என்ன, இந்த விஷயத்துக்கு முதல்ல தெளிவுக்கு வந்துடுவோம்.
பாவகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம். இது முதன்மையான பாவகம். அடுத்ததாக 11ஆம் பாவகம், அதாவது லாபம், வெற்றி அப்படின்றது. இந்த 2ஆம் பாவமும் 11ஆம் பாவகமும் முதன்மையான பங்கு வகிக்கின்றது. பொருளாதாரம் தரும் நிலைப்பாட்டில் ஒரு ஜாதகருக்கு ஒரு பொருளாதாரம் வரணும் அப்படின்னாக்கா இந்த 2 பாவகம் முக்கிய பங்காற்றுகின்றது. இந்த பாவத்துக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு 2 பாவங்கள் இருக்கிறது. அதாவது 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவத்து மூலியம் வரும் பணம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்டு, அடுத்ததாக சூதாட்டம், ரேஸு, பந்தயம், பெட்டிங் கட்டுவாங்க பாருங்கள், அதன் மூலியம் வருமானம் வரது, லாட்டரி. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது ஒரு அதிர்ஷ்டம், லக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக இது எல்லாமே ஒரு லக்கு இருந்ததுன்னா இந்த 5ஆம் பாவத்தின் மூலம் ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சங்கடத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருமானத்தை கொடுக்குது. இதே ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருந்துடுச்சு அப்படின்னாக்கா ஒரு உழைக்காத ஒரு வருமானம், ஒரு முதலீடு போடாத ஒரு வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டையும் ஜாதகருக்கு கொடுக்குது. இதுவும் வருமானத்தை கொடுக்குது. இந்த 2 விதங்களில் இது ஒரு வருமானத்தை கொடுக்குது. உதாரணமாக முதலீடு போடாத வருமானம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்கிறவங்களாம் பெரும்பாலும் முதலீடு போட மாட்டாங்க. இந்த ரகசியத்துறை அப்படிங்கிறது, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா புலனாய்வுத்துறை அப்படிங்கிறது, அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஆனால் அவங்களுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது அப்படியே மேலோட்டமாக அப்படி கண்காணித்து அது அதன் மூலம் ஒரு வருமானம் பார்க்கறது அப்படிங்கிறது. இப்படி ஒரு ரொம்ப உழைப்பு இல்லாமல் அது ஒரு வருமானத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக ஒரு சங்கடத்தை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுக்குது. இந்த சங்கடத்தை கொடுத்து வருமானத்தை கொடுக்கின்ற பொழுது அதை வெளியில் நம்மளால் பகிர்ந்துக்கவும் முடியாத ஒரு சூழல். உதாரணமாக ஒரு குடும்பத் தலைவர் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காரு, அவர் பாலிசி எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னாக்கா அவரின் மறைவுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் வரும். அதை நம்ம வெளியில் ஒரு மகிழ்ச்சியோடு அதை நம்ம சொல்லிக்க முடியாது. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஒருவரின் மறைவுக்கு பின்னாடி அவங்க சேர்ந்துட்டு இருந்த வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு உடலில் குறைபாடு இருந்து அந்த குறைபாட்டின் மூலம் அதை முன்னிறுத்தி ஒரு வேலையை வாங்கிறது. இப்படி சில விஷயங்கள் ஒரு சங்கடத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு வருமானத்தை கொடுக்கறது இந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? பொதுவாக கிரகங்களாகட்டும், பாவாதிபதி ஆகட்டும், இந்த 8ஆம் இடத்துல இருப்பது சிறப்பில்லை அப்படின்றது ஒரு ஜோதிட விதி பார்த்துக்கோங்க. அது கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த காரக உறவு பலவீனப்பட்டு போகுது. உதாரணமாக சந்திரன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த தாயாரை பற்றிய ஒரு சங்கடம் ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று விலக்கி விட்டுடுது, அல்ல எட்டி எட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. இதே போல் அனைத்து கிரகங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒரு பாவாதிபதி நின்னாலும் இதே ஒரு நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு, அல்லது ஒரு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையோட ஒரு சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. 9ஆம் அதிபதி அப்படின்னும்போது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவு நிலை சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. ஆனால் 2ஆம் அதிபதி மட்டும் 8ஆம் இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி பார்த்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னும்பொழுது 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான 2ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ அந்த பாவகம், அந்த பாவாதிபதியும் பலம் பெறும். அப்போது வருமானம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு, பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு 2ஆம் அதிபதி 8ல் இருக்கின்ற போது அது ஒரு நல்ல விஷயத்தை, பொருளாதாரத்திற்கு சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது பாவகத்தை சொல்லியாச்சு. பாவகம் அப்படின்னும் பொழுது 2ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிறத 2 பாவகம் பொருளாதாரத்திற்கு முதன்மையான பாவகம் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக கிரகங்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது குரு பகவான், அடுத்ததாக சுக்கிர பகவான், இந்த இருவரும் தான் பொருளாதாரத்தை தரும் அமைப்புக்கு முக்கிய பங்காற்றுகின்றார்கள் அப்படிங்கிறது ஜோதிட விதி பார்த்துக்கோங்க.
சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாவகத்தில் 2-11 தொடர்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கின்றது. அடுத்தபடியாக 2-9 தொடர்புகள். இந்த 2-9 தொடர்பும் 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியம். அதனால் தன பாக்கியம், குடும்ப பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 2-11 தொடர்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம் தனம், 11ஆம் இடம் லாபம். ஆக தன லாபம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஆக இது போன்ற கிரக இணைவுகள் மிக சிறப்பான பொருளாதாரத்தை தருகின்றது. இது பாவக தொடர்பு. கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது குரு பகவான் சனீஸ்வர பகவான் தொடர்பு அப்படிங்கிறது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் அமைப்பு. அடுத்ததாக சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவோம். நாம் இன்று பார்க்க இருக்கும் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகம். தேதி சொல்கிறேன், எழுதிக்கோங்க. 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2003 வருடம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 2/4/2003. நேரம் 7:40 AM. இடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்த நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இவர் பிறந்தது மேஷ லக்னம், ராசி ஜென்ம ராசி அப்படிங்கிறது மீன ராசி. பிறந்தபோது தசா இருப்பு அப்படிங்கிறது புத பகவான் தசை 11 வருடம் 3 மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 வருஷம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இவருக்கு தற்பொழுது நடப்பு வயது அப்படின்னும்போது 22 வயது முடிந்து 23 வயது நடப்பில் இருக்கின்றது. சரிங்களா? இப்போது கட்டத்தை அப்படியே வாசிக்கிறோம், பார்த்துக்கோங்க. மேஷம் லக்னம், லக்னத்தில் கிரகங்கள் ஏதும் இல்லை. 2ஆம் இடமான ரிஷபத்தில் ராகு பகவான் சனீஸ்வர பகவான், 3ஆம் இடமான மிதுனத்தில் மாந்தி பெரியவர், 4ஆம் இடமான கடகத்தில் குரு பகவான், 8ஆம் இடமான விருச்சிகத்தில் கேது பகவான், 9ஆம் இடமான தனுசில் செவ்வாய் பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சுக்கிர பகவான், 12ஆம் இடமான மீனத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான். இப்போது இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகநிலை. லக்னாதிபதி 9ல் இருப்பது சிறப்புங்க. ஆக அவர் மறைவு ஸ்தானங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ இல்லை. அதனால் 9ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணம். அப்போது எப்படியும் ஒரு நல்ல பேர் புகழ் தான தர்மங்களில் சிறந்து விளங்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்ப்போம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானங்க. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அடுத்ததாக பார்த்தோம்னா வித்யாஸ்தானம். வித்யா அப்படின்னும்போது கல்வி. அந்த கல்வியை நிர்ணயிக்கும் ஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல இந்த ஜாதகருக்கு சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற இந்த லக்னத்தின் பாதகாதிபதியும் ராகு என்கின்ற பிரிவினை கோளும் 2 பாவர்கள் நின்று 2ஆம் இடத்தை கெடுத்தாங்க. சரி, 2ஆம் அதிபதி என்ன ஆனார் பார்த்தோம் அப்படின்னாக்கா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்கா அதுவும் ஒரு பாதகஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக அந்த வித்யா அப்படின்ற அந்த பேச்சு, குடும்பம், வித்யா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது புத பகவானை சிந்திக்கணும். காரகர் அப்படின்னும் பொழுது புதன். அந்த புத பகவான் இங்கே 12ல் நின்று நீச்சம் பெற்றார். ஒரு ஜாதகத்தில் பலாபலன்களை எடுக்கின்ற பொழுது அந்த வயசு தான் அந்த பலாபலன்களை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது இவருக்கு ஆரம்பகால திசை அப்படிங்கிறது புதன் பகவா திசை. இந்த லக்னத்தின் 3-6 கூடிய ஒரு பாவராக இருந்து நீச்சம் பெற்று 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு பெறுகின்றார். அடுத்ததாக 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானின் தொடர்பையும் பெறுகின்றார். அப்போது புத பகவானுக்கு 6, 8, 12 அப்படின்ற ஒரு மறைவு ஸ்தானத்தின் அனைத்து தொடர்புகளும் வந்துடுது. ஏற்கனவே அவர் ஒரு பாவக்கோள் இந்த லக்னத்திற்கு. மேலும் ஒரு பாவரின் தொடர்பை பெற்று அவர் இன்னும் பலவீனப்பட்டுடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அடுத்ததாக அதன் காரகர் அந்த ஒழுக்கச் சீலம் அப்படிங்கிறது, ஒழுக்கத்துக்கு அதிபதி அப்படின்றது குரு பகவான் பார்த்துக்கோங்க. அவர் இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் வக்ரம் பெற்று இருப்பார் இந்த ஜாதகத்தில். சரிங்களா? அப்போது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதின் காரகரமான குரு பகவான் பலவீனப்பட்டார். அந்த
4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானோட 6ஆம் இடத்தின் அதிபதியான புத பகவான் சேர்ந்திருப்பார். இந்த 4, 6 தொடர்பு எண்ணத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா பொதுவாக ஒன்று உடல் உபாதையை கொடுத்துரும், இல்லை அப்படின்னாக்கா அந்த சொத்துக்கள் மீது கடனை கொடுத்துரும், இல்லை அப்படின்னாக்கா தாயார் ஒரு கடனை ஏற்படுத்தி வச்சு சங்கடத்தை ஏற்படுத்திடுவார். இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறத முழுமையாக கெடுத்துரும். சரிங்களா? இப்போது இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் ஆரம்ப கால திசை 11 வருஷம் வரலும் போகுது. சரிங்களா? அப்போது இது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த கல்விக்கு உண்டான கால நேரம் இதுதான், ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கால நேரம். அப்படிங்கிற பொழுது இந்த புத பகவான் பலவீனப்பட்டு, காரகரமான புத பகவான் பலவீனப்பட்டு ஒரு பாவக்கோளான இந்த லக்னத்திற்கு பாவரான புத பகவான் தசையை இவர் தான் வந்து ஆரம்பித்து வைக்கிறார். வாழ்க்கையை இவர் தான் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே இந்த 4, 6 தொடர்பு, அதுக்கு அடுத்தது வந்து 4, 6, 8, 12 அப்படிங்கிற இந்த தொடர்பு இவருக்கு என்ன கொடுக்குது அப்படின்றதுனா, சுத்தமாக வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் சுத்தமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காம விட்டுடுச்சு. அதன் மீது ஒரு நாட்டத்தையே இவருக்கு வந்து ஏற்படுத்தலை. ஸ்கூலுக்கு போவார், ஆனால் 4 பேருக்கு ஒரு பந்தாவாக எல்லோரும் பார்க்குற மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பி போவார தவிர ஸ்கூலுக்கு உள்ளே போக மாட்டார். அவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த இடத்துல போயிட்டு சுற்றிங்கன்ட்டு எங்கன்னா வந்து இது பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லோரும் ஸ்கூல் விடும்போது திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவார். ஆக வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு போன மாதிரியான ஒரு கணக்கை காட்டி விட்டுருவார் இந்த ஜாதகர். அடுத்ததாக இந்த ஒழுக்கம் அப்படின்ட்டு பலவீனப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய நிலைப்பாடு என்ன கொடுத்தது அப்படின்னாக்கா, இந்த சமூகம் அங்கீகரிக்காத ஒரு பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கெட்ட சவகாசம், கெட்ட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜாதகருக்கு இந்த 18 வயசுக்குள்ளே எல்லாமே கிடைச்சிதுங்க. அதாவது வந்து உச்சபட்சமாக காவல் நிலையம் வரலும் போயிட்டு வந்த ஒரு ஜாதகர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இவருடைய பழக்க வழக்கத்தினால ஏற்பட்டு அந்த தீய பழக்க வழக்கத்தினால இவர் வந்து உச்சபட்சமாக காவல் நிலையம் வரலும் போயிட்டு வந்த ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன கெட்ட சவகாசங்கள் இருக்குதோ அத்தனையே இருந்தது. ஆனால் இதில் அந்த கெட்ட சவகாசத்தில் ஒரே ஒரு சவகாசம் இவர்கிட்ட இல்லாமல் போச்சு. என்ன சவகாசம் அப்படின்னாக்கா, பெண்களின் சவகாசம். அது மட்டும் இல்லை, மற்றைய அந்த போதை வஸ்துக்கள், பீடி, சிகரெட்டு, போதை வஸ்து, திருட்டுத்தனம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இவர் வந்து அதை வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டார். ஸோ அப்படி வந்து குடும்பத்தில் வந்து இவர் வந்து ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறதே இந்த ஜாதகருக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த ஜாதகர்லாம் எங்கே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய உறவினர்களாகட்டும், இவரை பெற்றவர்களாகட்டும் எல்லோருமே வந்து இவர் மீது ஒரு வெறுப்பை காட்டுகின்ற உச்சபட்ச நிலைக்கு இந்த ஜாதகர் தள்ளப்பட்டார். அதனால் வந்து இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் அந்த நட்பு வட்டங்கள் நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவர் எல்லார்கிட்டையும் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை எதிர்பார்த்த அந்த ஒரு நிலைப்பாடு, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவர் செய்த அந்த அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இவரை விட்டு எல்லாரும் வந்து ஒதுங்கி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அந்த ஒழுக்க குறைவு அப்படிங்கிறதுனால வந்து பெரிய அளவில் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு நல்ல செயல்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு நீட்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இவர் வந்து அந்த 18 வயசுக்குள்ளே ஒரு பாடாப்படுத்தி முடிச்சுது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தின் ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. ஆக கல்வி இல்லாத போனதுனால அவருடைய நட்பு வட்டம் அந்த சேர்க்கை அப்படிங்கிறது சரியில்லாமல் போய் ஒழுக்கம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒழுக்கையின்மை காரணமாக அவர் வந்து காவல் நிலையம் போயிட்டு வந்தார் அப்படிங்கிற நிலைப்பாடுலாம் இதனுடைய சுருக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து 18 வயசுக்கு அப்புறம் முதல்ல வந்து புத பகவான் தசை 11 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் தசை ஒரு 7 வருஷம். அந்த கேதுவின் நிலை என்ன அப்படின்னாக்கா 8ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்தியிருக்கார் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த கேதுவுக்கு பாதகாதிபதி தொடர்பு பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்தின் தொடர்போடு நின்று பாதகாதிபதியின் தொடர்பையும் பெற்று இதெல்லாம் வந்து ஒரு கண்டத்துக்கு சமமான ஒரு தசாபுத்தி காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆக அந்த கண்டம் அப்படின்றது என்ன மாதிரி இவருக்கு அமைப்பு கொடுத்தது அப்படின்னாக்கா, அந்த கெட்ட சவகாசங்களை கொடுத்து எல்லோரிடத்துலையும் ஒரு கெட்டவன் அப்படின்ற பேரை கொடுத்து அந்த காவல் நிலையம் வரலாம் போக வச்சு எல்லோரும் வெறுக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுது இந்த ஜாதகரை. அந்த கேது பகவான் திசையெல்லாம் இவர் வந்து
எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம குழந்தைய எதுக்கு பெற்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவச்சொல் இவங்க குடும்பத்துக்கெலாம் ஏற்பட்டுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டெல்லாம் அனுபவிச்சாங்க. அதுக்கு அடுத்து வந்த அந்த சுக்கிர பகவான் தசை சுய புத்தி வரலும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. அந்த சுய புத்திக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த நிலைப்பாடு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த சுக்கிர பகவானுடைய தசை ஆரம்பித்து அவருடைய புத்தி சுய புத்தியில் கொஞ்சம் முடிவுக்கு வர ஸ்டேஜ்லேயே வந்து இவருடைய நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றத்தை சந்திச்சுது. என்ன மாதிரியான ஒரு மாற்றம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து இவர் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தார். நிரந்தரமாக வந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தார். வேலைக்கு போய் வருமானத்தை பார்க்க ஆரம்பித்தார். அந்த வருமானத்தை பார்க்க ஆரம்பித்து அதனுடைய நிலைப்பாடு அவருடைய செயல்பாடுகள் அனைத்துலேயும் வந்து அந்த பொருளாதாரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு அப்படியே வந்து சுத்தமாக டோட்டலாக சேஞ்ச் ஆச்சுங்க. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, நல்ல ஒரு ரசனையோடு உடை அணிய ஆரம்பித்தார். தன்னுடைய முகம் தோற்றத்துக்கும் அந்த முக அலங்காரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்து செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த 20 வயசில் அந்த முகத்துக்குள்ளே இருக்கிற அந்த அமைப்புகள் அத்தனைக்கும் ஒரு முக்கியத்துவம், உடைகளுக்கு ஒரு முக்கியத்துவம், காலில் அணிகின்ற அந்த காலணிகளுக்கு ஒரு முக்கியத்துவம். அதுக்கப்புறம் வந்து சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள் வாங்கினார். வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வாங்கினார். அடிப்படை தேவைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வந்து இவர் வந்து புதுப்பித்தார். ஏற்கனவே இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது எல்லாம் ஓல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் பார்த்து வாங்க ஆரம்பித்தார். பொருளாதாரம் இவர் கைக்கு வர அந்த பொருளாதாரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு நகைகளாக மாற்றினார். ஒரு நகையின் மீது ஆர்வம் வந்தது. அந்த நகைகளில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து அவர் குடியிருக்கிற அந்த வீட்டை வந்து புதுப்பித்தார். அந்த ரசனை அப்படிங்கிறது மாறிச்சு, பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மாறிச்சு. இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எந்த ஒரு தீய பழக்க வழக்கமும் இல்லை. அவருக்கு அதை பின்பற்றுவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ அவருக்கு வந்து கால நேரம் இல்லாமல் அந்த உழைப்பின் மீது அதீத ஒரு பற்றுதல் ஏற்பட்டு அந்த பொருளாதாரத்தின் மீது அந்த பற்று ஏற்பட்டு அவருடைய ஓட்டம் அந்த நடையெல்லாம் பார்த்தோம்னா இவர் இப்படி ஒரு வாய்ப்பா இப்படி மாறிட்டாங்களா அப்படின்னு பார்க்கின்ற அத்தனை பேருமே வந்து ஒரு வியக்கம் பண்ணோம். இவருடைய உழைப்பை பார்த்து இவர் இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்டேஜை பார்த்து எல்லோருமே வந்து ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. இவர் யாரெல்லாம் வந்து ஒதுக்கினாங்களோ அவங்களாம் வந்து இவர்கிட்ட வந்து எனக்கு காசு இருந்தால் கொஞ்சம் கொடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கின்றது. அந்த பொருளாதாரம் இவரை வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்க வச்சுருக்குது. அவர்கிட்ட அந்த பொருளாதார நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த செயல்பாடுகள் வந்து வெளிப்படுத்துது. அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த ஜாதகத்தின் ஒரு வெளிப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த ஜாதகத்தில் இருக்கிற முக்கியமான விதி அப்படின்னாக்கா 2-11 அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துலையும் 11ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துலையும் இந்த இரண்டுமே வந்து ஒரு பரிவர்த்தனை பார்த்துக்கோங்க. இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தது. நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படின்னும்போது இந்த ஜாதகத்துக்கு என்ன ஒரு தகுதி இருக்கின்றதோ அந்த தகுதிக்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்தது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது என்ன இந்த ஜாதகத்துக்கு உண்டான தகுதியை பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதிக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். உதாரணமாக, நல்ல ஒரு ஜோதிடத்தில் நான் வந்து நல்ல புலமையில் இருக்கிறேன், என்கிட்ட கேட்டாக்கா எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்குது அப்படின்றத பிரபஞ்சம் உணரும்போது எல்லா கேள்விகளுக்கும் உண்டான ஒரு வாடிக்கையாளர்கள் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னும்பொழுது அந்த குறிப்பிட்ட ஆளுங்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாடிக்கையாளராக வருவாங்க, பார்த்துக்கோங்க. அப்படி இவரை பொறுத்தவரையிலும் அந்த கல்வி அப்படிங்கிறது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இன்னும் மேன்மையான ஒரு வருமானம் வந்திருக்கும், இன்னும் மேன்மையான ஒரு செல்வம் கிடைக்க பெற்றிருக்கும், இன்னும் 4 பேர் போற்றும்படியான புகழும்படியான ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கும். ஆக அந்த அந்த தகுதி அப்படிங்கிறதுல ஒரு குறைவு அப்படிங்கிறது இருக்குது இவர்கிட்ட. அதனால தான் வந்து அந்த செல்வத்தில் வந்து ஒரு உயர்வு நிலை இல்லை அப்படின்னாலும் பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்குது, இனியும் வரும். ஆக இவருக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை தரும் அந்த கால நேரம் அப்படிங்கிறது வந்து 20 வருஷம் போது, பார்த்துக்கோங்க. அப்போது இவரை பொறுத்தவரையிலும் 2ஆம் அதிபதியாகின்றார், 11ல் நின்று இருக்கார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறார். 2-7 கூடியவர் தானே. ஆக பொருளாதாரத்தையும் கொடுத்து நல்ல ஒழுக்கத்தையும் கொடுத்து
அதுக்கப்புறம் திருமணத்தையும் கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து இவரோட லைஃப்பில் வந்து இந்த சுக்கிர பகவான் தசை முழுமையாக செட்டில் பண்ணிடும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுதுங்களா இல்லையா? ஆக இது போன்று இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இறையருள் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு தசா பொருளாதாரத்தை நிச்சயமாக அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அது வந்து கொடுக்குது. அந்த கால நேரத்தை பார்த்து நாம் தான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வர ஜாதகங்களை நீங்களும் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 2 விதமான விதிகள் வந்து சிறப்பாக வந்து செயல்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காரகமாகவும் இது வந்து வந்திருக்குது, பாவக ரீதியாகவும் இந்த தொடர்புகள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காரகம் அப்படின்ட்டு சொல்லும்போது நாம் என்ன சொல்லியிருந்தோம்? சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இந்த பொருளாதாரத்தை கொடுக்கும் கிரகமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக இந்த சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதியாகி இங்கே வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். புரியுதுங்களா? பாவமும் இந்த 11 2-11 அப்படிங்கிறது வருது. சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான் அப்படிங்கிறது கிரகமாகவும் வருது அப்படிங்கிறது இதனுடைய கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஜாதகங்களை நீங்கள் வந்து இது போன்று ஒரு பொருளாதாரம் எப்போ அவங்க கைக்கு வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே போல் வந்து பொருளாதாரத்தில் நல்ல உயர்வில் இருக்கிறாங்க. உயர்வு அப்படின்ன உடனே நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரன் நிலைக்கெலாம் போகாதீங்க. ஒரு அடிப்படை தேவைகளில் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உள்ள ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்தில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருது, இல்லை அவங்க குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பெரிய தொழிலதிபர் ஜாதகத்தெலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகங்களில் நல்ல ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிற ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள். அல்லது உங்களுடைய உறவினர்கள் இது போன்ற அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜோதிடத்தின் அந்த நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.